Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் ஓகேயா? சரி. ஸோ எப்பவுமே வந்து ஒரு சில விஷயம் நம்ம பார்த்துப்போம். மெயின்ஸ் லெவல்னு எடுக்கும்பொழுது கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படும் சரியா? ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் ஆர் பாரா ஜம்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் சரியா? ஸோ எப்படி வந்து சால்வ் பண்ண போறோன்றது டஃப்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது சில க்ளூஸ்லாம் நமக்கு கிடைக்கும் சரியா? அந்த க்ளூஸை வச்சு வில் பி ஏபிள் டு சால்வ் த பர்டிகுலர் கொஸ்டின் சரியா? ஸோ அந்த ஐடியா நமக்கு எப்போ கிடைக்கும்னா ஸ்பீடா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகேயா? ஸோ எடுத்து பண்ணணுமேனு இல்லாம டெய்லி பண்ணும்போது அது உங்களுக்கு ரெகுலர் ஆயிடும். ஸோ நீங்க ரீடிங் ஸ்கில்ஸ் அதை படிக்கும்பொழுதே உங்களுக்கு புரியுற அந்த ஐடியா வந்து அப்பதான் நமக்கு கிடைக்கும் சரியா? ஸோ ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் வந்து இட் இஸ் லைக் வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு கெய்னிங் ஏரியாவே மாறிடும் சரியா? ஸோ ஸ்கோர்ஸ் நிறையவே உங்களால கெயின் பண்ண முடியும். ஓகே சரி. ஸோ இங்க வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷனோ இல்லாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பார்ப்போம். லிட்டில் ஷஃபில் டவுன் நமக்கு இருக்கும்ல மெயின்ஸ் லெவல்னும் பொழுது எல்லாத்தையும் உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க வேண்டாம். என்ன பண்ணுங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன் வரும்பொழுது எது வந்து பெட்டரான காம்ப்ரிஹென்ஷனோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா ஒன்று வந்து டைரக்ட் இல்லை, இன்னொன்று வந்து இன்டைரக்டா இருக்கும்ல. ஸோ அதுக்காக அந்த விஷயம். மற்றபடி பாக்கி கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே சால்வ் பண்ணிட்டே போங்க சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இட் இஸ் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கை எப்பவுமே வந்து சால்வ் பண்ணும்பொழுது என்ன எரர்ன்றதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டுபிடிங்க. ஜஸ்ட் அப்படியே இதுல தான் எரர் இருக்கு அப்படின்னு போட்டுட்டு போக வேண்டாம். என்ன டைப் ஆஃப் எரர் வந்து அங்க அக்கர் ஆயிருக்குன்றத பார்க்கணும். ஓகே. ஸோ வில் ரீட் இட். The country can never forget that when India was mourning the death of its sons, there were some people who have not a part of that grief. ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்து the country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து கேன்ன்ற மோடல் வெர்ப் இருக்கு. ஸோ நெவர் ஃபர்கெட். ஸோ ஃபர்கெட் வந்து எப்படி நெவர் ஃபர்கெட் தேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்னும் பொழுது முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பத்தி சொல்லுவோம்ல. ஆப்ஜெக்ட் ஒரு ஐட்டம் எதுவா இருந்தாலும் அதை பத்தி பேசுவோம். ஸோ வென் இந்தியா அப்படின்னும் பொழுது வென்னு சொல்லும் பொழுது ஒரு டைமை வந்து நம்ம குறிச்சு பேசுவோம் சரியா? இந்தியா வாஸ். ஸோ இந்த ஃப்ரேஸும் முடிஞ்சிச்சு. இந்தியா கிட்ட அங்க வாஸ் இருக்கு, இங்க மோர்னிங் ஓகேயா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க மோர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. த டெத் ஆஃப் இட்ஸ் சன்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு டிமைஸ் நடந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தே ஆர் மோர்னிங். ஸோ அதை பத்தி பேசும்பொழுது இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் எனி எரர். ஸோ ஆஃப் இருக்கு, அது பக்கத்துல நவுனும் இருக்கு, இட்ஸ் சன்ஸ் ஓகேயா? ஸோ தேர் வேர் சம் பீப்புள். ஸோ தேர் இல்ல இயர் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது நமக்கு சப்ஜெக்ட் வந்து பின்னாடி தான் வரும். ஸோ சம் பீப்புள், அந்த சம் பீப்புளுக்கு தான் இந்த வேர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாமே நமக்கு பாஸ்ட்ல தான் இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஹூன்னு சொல்லும் பொழுது ஒரு பர்சனை தான் நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. அதுவுமே நம்ம கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹேவ் இருக்கு. ஹேவ், ஹேஸ் எல்லாம் வந்துன்னா V3 ஃபார்ம் இருக்கணும்ல. ஹேவ் நாட் அ பார்ட் ஆஃப் தட்னு சொல்லியிருக்காங்க. ஹேவ் நாட் வருமா இல்ல ஹேவ் நாட் பீன் அ பார்ட் ஆஃப் தட்டா? இங்க V3 ஃபார்ம் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இங்க ஹேவ் நாட் பீன் தான் சொல்ல முடியும். அப்ப நமக்கு எங்க எரர் இருக்கு? இந்த ஃபோர்த் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ எக்ஸாம்ல செக் பண்ணும்பொழுது டோன்ட் ஜஸ்ட் ரீட் இட். ஒரு ஃப்ரேஸா இதுல கன்ஃபார்மா தப்பு இல்லைன்றதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி ஒரு இதுல உங்களுக்கு தப்பு இருக்குன்றதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல என்ன எரர் இருக்கு வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாம்ல இங்கதான் எரர் இருக்கு கன்ஃபார்மா பண்ணி போட்டுருணும் சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். So Hamilton, who was fastest in the only practice in the morning, had been on top through most of the qualifying session. சரியா? So Lewis Hamilton சொல்லுவாங்கல்ல. So அவங்கள பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். So இங்க வந்து who, so person தான் ரெஃபர் பண்ணிருக்காங்க, was fastest ஓகேயா? சரி. So இங்கேயும் கரெக்டா இருக்கு. In the only practice. So இங்க வந்து நார்மலா எல்லாருக்கும் வந்து ஒரு டயலமா இருக்கும். எப்போ வந்து C யூஸ் பண்ணுவாங்க, எப்போ வந்து SC யூஸ் பண்ணுவாங்க. So first we'll see that சரியா? So practice அப்படின்னு நான் சொல்றேன்னா ஓகே, just a minute. ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் நம்ம சொல்லும் பொழுது ரெண்டு விதமானது இருக்கும். ஒன்று வந்து SE, இன்னொன்று வந்து CE கரெக்டா? ஓகே. ஸோ இந்த ப்ராக்டிஸ் நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் படி வி டோன்ட் ஹாவ் டூ ஸ்பெல்லிங்ஸ் ஓகே. ஸோ அமெரிக்கன்ல இந்த ப்ராக்டிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அதை தான் ஃபாலோ பண்றோம். ஸோ அங்க வந்து யூ ஹாவ் டூ கேசஸ். ஒன்னு வந்து SCன்னு முடியுது, இன்னொன்னு CEன்னு முடியுது. ஸோ நார்மலா டிவைஸ், அட்வைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு SCயா இல்ல CEயான்ற டயலமா வரும்ல. ரெண்டுமே வரும். ஒன்னு வந்து நம்ம நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்னு வந்து நம்ம
வேர்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நவுனுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது we are talking about certain habits, கஸ்டம்ஸ். ஓகேயா? ஸோ ஒரு சில விஷயத்த நம்ம பிரின்சிபிள்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த ப்ராக்டிஸ் நம்ம சொல்ல போறோம். சரியா? ஸோ சிலதை ஃபாலோ பண்ணி சில பேர் வந்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ்ன்னும் பொழுது இந்த நவுன் தான் we have to use it. சரியா? ஸோ ரெகுலரா ஒரு விஷயத்த நீங்க போய் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலரா சில ஆக்டிவிட்டீஸை பண்றீங்க, சில ஆக்ஷன்ஸை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஐம் கோயிங் ஃபார் சர்ச், ஐம் கோயிங் ஃபார் த ப்ராக்டிஸ், ஃபார் குவயர் ப்ராக்டிஸ் நான் சொல்லும் பொழுது இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன், இந்த குவயருக்கு இருக்கிற ப்ராக்டிஸ்ன்னும் பொழுது நவுன் பிளேஸ்ல நான் யூஸ் பண்றேன்னா ஸோ ஆப்வியஸா இட் இஸ் சி. சரியா? குவயருக்கு வந்து யூ ஹேவ் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அப்போ வந்து இது யூஸ் பண்ணுவீங்க. ஷி ப்ராக்டிசஸ் எவ்ரி டே அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எஸ்சி நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இதை வந்து வேர்புக்கு யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஹேபிட்ஸ், சில ட்ரெடிஷன்ஸ், ஓகே, சில கஸ்டம்ஸ் ஆர் பிரின்சிபிள்ஸ் அந்த மாதிரிலாம் நான் சொல்லும் பொழுது இந்த ப்ராக்டிஸை நான் யூஸ் பண்ணணும். சரியா? கஸ்டம்ஸ் ஆர் சில பிரின்சிபிள்ஸ் வந்து இருக்கு அப்படின்னும் பொழுது இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னும் பொழுது இதை சொல்லலாம். இது வந்து டூயிங் ஆக்ஷன் ரெகுலர்லி. சரியா? ஒரு ஆக்ஷனை நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்றேன் அப்படின்னும் பொழுது இதை சொல்லலாம். ஓகே. ஸோ அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ ரெகுலரா போய் நான் ஒரு விஷயத்த வந்துட்டு பண்றேன் அப்படின்னும் பொழுது இந்த ப்ராக்டிஸ் நான் சொல்லலாம். ஸோ ஹாமில்டன் வாஸ் ஃபாஸ்டஸ்ட் இன் த ஒன்லி ப்ராக்டிஸ் இன் த மார்னிங் ஹேட் பீன் ஆன் டாப் த்ரூ த மோஸ்ட் ஆஃப் த குவாலிஃபைங் செஷன். ஸோ இங்க வந்து அவரோட ஹேபிட்டை பத்தி பேசுறாங்க. சரியா? அவர் ஏன்னா அதை பண்ணாதான் அவர் வந்து அதை வின் பண்ணிருக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும், இங்க ஒன்லி ப்ராக்டிஸ் விச் இஸ் நாட் சி, எஸ்சி விச் இஸ் சி. புரியுதா? ஸோ அப்போ என்ன ஸ்பெல்லிங் வரும் நமக்கு, ப்ராக்டிஸ்க்கு சி தான் நமக்கு வரும். ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்றோன்றது நமக்கு தெரியணும். அடுத்தது வந்து இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். சரியா? ஸோ எதுக்காக இப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னும் பொழுதும் நம்ம வந்து என்னன்றதை பார்க்கணும். சரியா? ஹேபிட், ட்ரெடிஷன்ஸ், கஸ்டம்ஸ், பிரின்சிபிள்ஸ் ஆர் நிறைய பிலீவ்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னும் பொழுது இதை வந்து ரெகுலரான்னு சொல்ல, இந்த விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னும் போது we have certain practices to be followed in our life. ஓகேயா? ஸோ இது வந்து நான் ரெகுலரா ஒரு ப்ராக்டிஸ் போயிட்டு வரேன், நான் வந்து என்ன சொல்றது, ஒரு வயலின் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னும் பொழுது அங்க வந்து நீங்க ஒரு ரெகுலரா செய்யற ஒரு விஷயத்துக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அதை வேர்பா தான் யூஸ் பண்றீங்களா அப்படின்றத அந்த சென்டென்ஸ்ல நீங்க செக் பண்ணி ப்ராப்பரா பார்த்தாலே புரிஞ்சிடும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க நமக்கு எங்க எரர் இருக்கு, which is in the second part of the sentence. Next one. So this is perhaps the same place who was chosen by us for the panic illa for the picnic. சரியா? So you have an error here. It is picnic. Okay. So இங்க வந்து நார்மலா நம்ம வந்து இந்த மாதிரி WH questionல who or whom இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே we use it for a person. ஸோ அதுல நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. சரியா? ஸோ ஆனா வந்து இந்த ஹூ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது we use it for a subject and whom is for the object. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பிளேஸ் என்ன பிளேஸ்ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா நீங்க வந்து வேர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பர்சனோட பேரே இல்ல, ஒரு திங்கா இருக்கும் இல்ல ஒரு பிளேஸா இருக்கும், அதர் தென் ஹியூமன்ஸ் அப்படின்னு வருதுன்னும் பொழுது we can use this which. ஓகேயா? நாட் ரிலேட்டட் டு ஹியூமன்ஸ். ஓகேயா? ஸோ ஒரு ஹியூமன் இல்லாம வேற எதையாச்சும் சொல்றாங்க அப்படின்னும் பொழுது which. ஓகேயா? which pen is yours அப்படின்னு நான் கேட்கும் பொழுது. ஓகேயா? ஸோ when you're talking about any possession, whose pen is this, அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த கிளாரிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுல தான் நம்மளுக்கு முக்காவாசி வந்து வரும். இன்னொன்னு வென் கூட இருக்கும். ஸோ வென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த டைம். ஓகே. ஸோ WH கொஸ்டின்ல இவ்வளோ இருக்குன்னா அது இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்க என்ன நமக்கு வந்திருக்கணும், ஆப்வியஸ்லி இட் இஸ் which. ஸோ இப்போ வந்து இங்க முன்னாடி வந்து நமக்கு USA அப்படின்னு ஒரு கமா போட்டிருந்தாங்கன்னா வேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். சரியா? ஓகே. ஸோ இங்க நமக்கு எங்க எரர் இருக்கு, சி பார்ட்ல இருக்கு, which is option 3. Okay, so let's move to the next question. Next one. So he, you and I shall arrange everything and shall bid ask the for help. So you have little printing error in the question. சரியா? So இங்க வந்து நமக்கு them வரும்,
இங்க வந்து இட் இஸ் நாட். இது வந்து பிரிண்டிங் எரர், இது வந்து எரர் ஸ்பாட்டிங்ல நீங்க கண்டுபிடிக்கிற எரர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். He, you and I shall arrange everything and shall not ask them for help. ஓகே, புரியுதா? இதுதான் கரெக்டான சீக்வென்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம எரர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு கன்ஃபெஷன் இருக்கு, சரியா? ஸோ கன்ஃபெஷன் நம்ம பண்றோம் அப்படின்னும் பொழுது எப்பவுமே நம்மள தான் நம்ம முன்னாடி போட்டுப்போம். அப்போ 1 2 3. ஸோ பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஹை, யூ அண்ட் ஹி. புரியுதா? ஸோ ஒரு கன்ஃபெஷன். ஸோ கன்ஃபெஷன் இல்லாம நார்மலா ஒரு நார்மல் ஆர்டர்ல நமக்கு வந்து இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 2 3 and 1 which is you, he and I. புரியுதா? ஸோ பர்சனல் ப்ரொனவுன்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்ற கான்செப்ட் தெரியும். ஸோ இங்க என்ன பேசியிருக்காங்க? he, you and I shall arrange everything and shall not ask them for help. ஸோ இதுல எதுவும் கன்ஃபெஸ் பண்ற மாதிரி இல்ல, நார்மலா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இங்க 2 3 1 இருந்திருக்கணும். 1 கரெக்டா தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூவும் ஹீயும் நமக்கு வந்திருக்கணும். அதுதானே விஷயம். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ எங்க எரர் இருக்கு? which is in the first part of your sentence, which is option 1. Okay, next question polam. Next one. So it was almost 10 years ago for when wrote a letter to me enquiring about my well-being. சரி, so இப்ப it சொல்லிருக்காங்க was. okay, so ago இருக்கு, அதாவது almost 10 years ago. so கரெக்டா தான் இருக்கு. for when, so அந்த டைமை குறிச்சு பேசுறாங்க. so when wrote a letter to me enquiring, so enquire பண்றாங்கனாலே விசாரிக்க தான் செய்றாங்க. இங்க aboutன்ற வேர்டுக்கு வந்து அவசியமே இல்லை. so இதை வந்து redundant அப்படின்வாங்க, which is used எக்ஸஸா யூஸ் பண்றத ரிடண்டன்சி. ஓகேயா? ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து என்னலாம் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கொயர் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா we should not use this about. நான் இங்க கொடுக்குற எல்லா வேர்டுமே இந்த வேர்டு வரும்பொழுது எக்ஸஸா இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ டிஸ்கிரைப் அப்படின்னு நான் சொல்றேன்னா we should not use this about. ஓகேயா? சரி, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா we cannot use this back. ஓகே, ஸோ ரிட்டர்ன் சொன்னாலே அது வந்து கொடுக்கறது, திருப்பி கொடுக்கறது தான். ஸோ இதை வந்து எக்ஸஸா யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ரிவர்ட் அப்படின்னு வந்தா நம்ம பேக் சொல்ல வேண்டாம். கம்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கம்ப்ரைசஸ் ஆஃப்னு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம்ல. ஆக்சுவலா நம்ம பேசுற சில இடத்துலையுமே நம்ம கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். பட் எல்லாரும் சொல்றத பார்த்து நம்ம சொல்றதுனால நம்ம அந்த எரரை வந்து we are just maintaining it. ஆக்சுவலா கிராமட்டிக்கலா கம்ப்ரைசஸ் வந்துச்சுன்னா ஆஃப் நமக்கு வராது. இல்ல ஃபியூனரல் போவீங்களா, ஸோ அதை வந்து வெறும் ஃபியூனரல் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சர்வீஸ் நீங்க அட்டன் பண்ணுவீங்களா, டெத் சர்வீசஸ் லைக் தட். ஸோ இங்க வந்து ஃபியூனரல்னு வரும்பொழுது ஃபியூனரல் சர்வீஸ்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபியூனரல். ஓகேயா? ஸோ அப்போ all these words cannot be used because it is in excess. ஒரே விஷயத்த திருப்பியும் சொல்ற மாதிரி அர்த்தம். அப்ப இங்க வந்து என்கொயரிங் வரும்பொழுது இந்த about இங்க வராது, which is option 4 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? ஓகே, சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லாஜிக்கல் ஆர்டர்ல we have to arrange this particular paragraph. ஓகேயா? சரி, ஸோ இப்போ நம்ம இதை ஒன்னொன்னும் படிச்சாதான் போட முடியும். ஸோ எக்ஸாம்லயும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ ஒரு விஷயத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து லாஜிக்கல் ஆர்டர் எது இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு எது இல்லாம இருக்கோ அதை தான் நம்ம ஆன்சரா போட போறோம். சரியா? that does not fit into the particular theme ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ let's read it. Prolonged unemployment can lead to an erosion of skills, basically robbing the economy of otherwise useful talents. ஓகேயா? ஸோ இங்க வந்து ப்ரொலாங்டா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அப்போ வந்து கேன் லீட் டு அன் எரோஷன் ஆஃப் ஸ்கில்ஸ். ஓகேயா? ஸோ ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து போயிருதுல. ஓகே, ஸோ எரோஷன் இஸ் வாட், அப்படியே கேரி அவே ஆயிட்டு போயிட்டு எரோட் பண்றத சொல்லுவாங்களா, அரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதை சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி ராபிங் த எக்கனாமி. ஸோ எக்கனாமின்றது போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் அதர்வைஸ் யூஸ்ஃபுல் டேலண்ட்ஸும் இதுவாயிரும்னு சொல்றாங்க. ஓகே, அட் த சேம் டைம் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் either direct or indirect can alter how workers plan for their future. Prolonged unemployment can lead to greater skepticism and pessimism about the value of education and training. What is skepticism பாத்தீங்கன்னா ஒரு சந்தேக புத்தி. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உள்ள கொண்டு வந்துரும். ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க இங்க? பெசிமிசம்னா நெகட்டிவ் ஆயிடுங்க. ஆப்டமிஸ்டிக் பர்சன்னா பாசிட்டிவ் மைண்டடா இருப்பாங்களே. பெசிமிசம் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் அ நெகட்டிவ் கோட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் அ நெகட்டிவ் கோட். ஃபைன். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்றது. ஓகே, ஸோ இங்க வந்து
So pessimism about the value of education and training and lead to workers being less willing to invest in the long years of training and some jobs require. Next. So on a similar note, the absence of income created by unemployment can force families to deny educational opportunities to their children. So கடைசில இங்கேயும் வந்து deny நெகட்டிவா தான் சொல்றாங்க. Educational opportunity வந்து போயிரும். ஓகேயா, and prolong the economy of those future skills. So இந்த இடத்துலயுமே எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயுமே நெகட்டிவ் தான் கோட் பண்ணிருந்தாங்களா? கரெக்டா? ஓகே, ஸோ இங்க வந்து ப்ரொலாங்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கடைசியில வந்து என்ன ஆகும், எரோட் ஆகி போயிருது ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்க பேசும்பொழுதும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி என்ன பேசிட்டாங்க, ஒரு ஸ்கெப்டிசம் அண்ட் பெசிமிஸ்டிக் கொண்டு வரும்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் பாயிண்ட்ல ஆப்சன்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிரியேட்டட் பை அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபேமிலிஸை என்னது எஜுகேட் பண்றதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி இது ஒரு நெகட்டிவ் வைப். நெக்ஸ்ட் ஒன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேர் ஆர் other costs to the individual studies have shown that unemployment harms the mental health of workers and can actually worsen the physical health and shorten the lifespans. ஓகே, அப்போ ஃபிஃப்த் நம்ம படிக்கலாம். ஏன்னா வேற வழி கிடையாது, இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே இட் இஸ் டாக்கிங் நெகட்டிவ்லி. ஈவன் ஃபார் தோஸ் எலிஜிபிள் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இஸ் அ positive word, சரியா? And other forms of government assistance, it is often the case that these benefits replace 50% or less of their ரெகுலர் இன்கம். ஓகேயா? ஸோ இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பேசியிருக்காங்க. மேலேருந்து நாலுமே வந்து அதை பற்றின நெகட்டிவ் வைப்பை கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் லாஜிக்கலாக அந்த சென்டென்ஸ்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஆன்சராக போடுறோம். ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நமக்குள்ளேயும் வந்துட்டு வேர்ட்ஸ் ரொம்ப ஜார்க்கின் ஒரு டிஃபிகல்ட் வேர்ட்ஸும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ சென்டென்ஸ் வேர் யூ கேன் ரீட் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So Quit India came not from the lips but the aching heart of millions. In this open rebellion, the Indian revolution reached its climax. So Quit India வந்து it came into India பத்தி பேசியிருக்காங்க. அது வந்து பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும் பொழுது ஏக்கிங் ஆர்ட் ஆஃப் மில்லியன்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேரை வந்து ஏக்கிங் இஸ் வாட் நம்மளை கஷ்டப்படுத்துற விஷயத்த சொல்லுவோம்ல, இட் இஸ் லைக் ஹெட் ஏக் அப்படின்னும் பொழுது இட்ஸ் நெகட்டிவ், பெயின்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயம். ஸோ அங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அப்போ ஆப்வியஸா இது உள்ள வந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவிட்டியா சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த பிரிட்டிஷ் வேர் நாட் ஓன்லி enfeebled by it but also were obliged to quit unilaterally. சரியா? ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிலேட்ரலினா ஒன் சைடடா they tried to quit. ஓகேயா? ஸோ obliged is what, ஒரு விஷயத்த வந்து நீங்க oblige பண்ணி கேட்குறீங்கன்னா நீங்க கம்பல் பண்ணியோ இல்லை என்ஃபோர்ஸ் பண்ணியோ ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுக்கு சொல்லலாம். The importance of Quit India can be established from Lord Linlithgow's statement, and I am engaged here in meeting by far the most magnificent rebellion since that 1857. The gravity and extent which will have so far concealed from the world for the reasons of military security. So இவரும் வந்து இந்த குவிட் இந்தியா பத்தி எப்படி இருக்கு அப்படின்ற நார்மலா தான் இவரும் பேசியிருக்காரு. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க என்ன போட்டிருக்காங்க, இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் வைப், இதை பத்தி இங்கேயும் இது உள்ள வந்திருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க, பாசிட்டிவ் வைப். இங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, thousands were killed and injured in the wake of Quit India movement. ஸோ இங்கேயே ஆரம்பத்திலேயே ஒரு நெகட்டிவ். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ். இவர் வந்து என்ன பேசியிருக்காரு குவிட் இண்டியா பத்தி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, மேல அது உள்ள வந்திருக்கு. But the aching heart of millions in this open rebellion, the Indian revolution reached its climax. So அங்கதான் வந்து it reached its climaxன்றாங்க. குவிட் இண்டியா வந்தபோது அந்த பிரிட்டிஷ் போயிட்டாங்கல்ல, ஸோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரிலேட் ஆகுதுன்னும் பொழுது this is apart from it. இங்கே வந்து you can conclude with the answer. ஸோ என்ன பண்ணிருச்சு, killed and injured in the wake of Quit India movement, strikes were called in many places. நிறைய இடத்துல ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. The British swiftly suppressed many of these demonstrations by mass detentions. More than 1 lakh people were imprisoned. புரியுதா? ஸோ இங்கெல்லாம் பேசும்போது அது கொண்டு வந்ததோட நல்லதை பத்தி சொல்லியிருந்தாங்க. இங்க அதுக்குள்ள இருந்த ஸ்ட்ரைக் அதை பத்திலாம். ஸோ நம்ம கேட்ட கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆர்டர்ல இருக்கும். ஒன்று மட்டும் இட் வில் பி அப்பார்ட் ஃப்ரம் இட், அதை தான் நமக்கு ஆன்சரா மேலே வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3. ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ இங்கே வந்து இஃப் யூ கைஸ் வாண்ட் நான் 4 and 5 கூட என்னன்றதை சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து 3 தான். இது ஏன் வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டில் மோர் சிக்னிஃபிகண்ட் வாஸ்
Churchill's gloomy disclosure to the king emperor that the idea of transfer power had become an admitted inevitably in the minds of British party leaders, although his public statements were diametrically opposite. So இங்க வந்து அவங்க powers exchange ஆனதை பத்தி சொல்லியிருக்காங்க. Still more significant இருக்கு was Churchill's gloomy disclosure to the king emperor அந்த ஐடியாவை பத்தி. Okay, so next one. The exigencies created by முன்னாடி இருந்தது extremists create பண்ணது by Quit India made the British release that they could no longer keep the India in bondage. So this is a positive sign. So பாசிட்டிவா இருக்கிறது இல்லாம அது மட்டுமே நமக்கு நெகட்டிவ் கோட்டை கொடுத்துச்சு. ஸோ அதனால அதுதான் நம்மளோட ஆன்சரா வச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போடலாமா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு காம்ப்ரிஹென்ஷன். சரியா? ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் அட்டன் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல இருந்து போங்க. டைரக்டா இருக்கா இல்ல இன்டைரக்டா இருக்கா, டஃபா இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த காம்ப்ரிஹென்ஷனை ஃபுல்லா படிக்கிறத வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ சில பேராகிராஃப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேயா? ஸோ அதை வந்து விட்டுற வேண்டாம். கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. சால்வபிள்னா கோ அஹெட் வித் த பேராகிராஃப். ஓகே, ஸோ கரீப் கல்யாண் Rojgar Abhiyan scheme is called as the umbrella scheme because so எதனால அதை அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னா தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த நம்பரை பார்த்துட்டு மேலே போறீங்கல்ல, அந்த நம்பர் எங்க இருக்கு அண்ட் திஸ் பர்டிகுலர் ஸ்கீமை பத்தி எங்க இருக்கு, இது ரெண்டும் தேடும் பொழுதே நம்மளால அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட் ஃப்ரம் தி பிகினிங். ஸோ ஃபுல்லா ரீட் பண்ணல, அது எங்க இருக்குன்னு சூஸ் பண்ணிட்டு வில் ஜஸ்ட் ரீட் இட். சரியா? 12 ministries இங்க பாருங்க, நான் 25 பார்க்க சொன்னேன், இங்க இருக்கு. ஸோ அம்ப்ரலா ஸ்கீம் பத்தியும் இங்க இருக்கு. ஸோ இங்க ரீட் பண்ணலாமா? Okay, so these 116 districts also include 27 aspirational districts as identified by the Niti Aayog. So this is an umbrella scheme. So what is umbrella scheme? GKRA. Okay, so would be implemented in mission mode to provide jobs, livelihood opportunities for 125 days. What is livelihood? ஓகே, ஸோ இந்த செஷன் பார்க்குறீங்கன்னா லைவ்லிவுட் லைக்லிவுட் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கமெண்ட்ல போடுங்க. பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் த வெக்காப் செஷன். ஸோ எனக்கு டாட் யூ ரைட். ஸோ நீங்கள் எனக்கு அதுக்கு வந்துட்டு என்ன மீனிங்ன்றதை கரெக்டாக வந்து கமெண்ட்ல போடுங்க. ஓகே, லைவ்லிவுட் அண்ட் லைக்லிவுட் டிஃப்ரென்ஸ். ஃபைன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. அதுல 116 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் 27 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்திருக்கு. யார் அதை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க? நித்தி ஆயோக். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் umbrella scheme that has brought under it 25 different government schemes of 12 ministry departments. So இங்க 25 பார்த்தோம்ல, it has brought under it 25 different schemes. So இது போதும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்பர்னு பார்க்க சொன்ன, இயர்ஸ் இருக்கும், நம்பர் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த 25 ஃபிகர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ட்விஸ்டும் நமக்கு இருக்கும். இல்லாட்டி இங்க ஒரு வேர்ட் கொடுத்துருக்கலாம், அந்த வேர்டை வந்து நம்ம இன்னொரு சினோனமா எப்படி பேசுவோமோ அந்த வேர்டை வச்சு அங்க பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் தான் இருக்கணும் இல்லையா, மற்றபடி ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டா இருக்காது. அதுதான் இன்டைரக்ட்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. Garib Kalyan Rojgar Abhiyan scheme aims at to create livelihood opportunities for dash. So யாருக்கு வந்து அது வந்து ஒரு லைவ்லிவுட்டா இருக்கு. So I don't want to specify the meaning. So அதனால இது வந்து எதுவா இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேயா, லைவ்லிவுட்டா யாருக்கு இருக்கு? ஸோ அதுவுமே இந்த பேராகிராஃப்ல பார்த்தா புரியும். ஓகே, ஸோ several states have attempted to create employment opportunities for the returned migrant workers in their own state. This runs counter to the demographic transition pattern of India. So this na இந்த ஸ்கீமை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேயா, சரி. அப்போ வந்து யாருக்கு வந்து இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரிட்டர்ன்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இன் தேர் ஓன் ஸ்டேட். ஸோ அதை பெனிஃபிட் பண்ணதான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்திருக்கு, விச் இஸ் ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கரீப் கல்யாணன்றது என்னது, லைவ்லிவுட் எல்லாம் நமக்கு வந்து சரி பண்றாங்க. ஓகே, ஸோ நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஓகே, சோ அது என்னன்றது யாருக்கு கிடைக்குது, ரிட்டர்ன் ஆகிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நாட் ட்ரூ அப்படின்னு இருக்குன்னா மெயின்ஸா இருந்தாலுமே கீப் இட் இன் த லாஸ்ட் பட் தென் சால்வ் இட். சரியா? சால்வ் பண்ண வேணாம்னு சொல்லலை, கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா வந்துட்டு இதை ஃபுல்லா படிக்கும்போது யூ கெட் அன் ஐடியா. ஃபர்ஸ்ட் திங் அதுல எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது என்ன கிடைக்கும், பிளஸ் ஏதாச்சும் வந்துட்டு கடைசியா கொண்டு போகும்பொழுது எலிமினேஷன் பண்ண பிறகு 2 ஆப்ஷன் தான் இருக்கும், 2 இல்லைன்னா 3 தான் இருக்கும். நன்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 தான் நமக்கு இருக்கும் எலிமினேஷன் போக. ஸோ அதை மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ ஸ்டார்டிங்லேயே அதை எடுத்து சால்வ் பண்ண
பண்ணும்போது the disadvantages you have to check each and everything. அதுல டைம் போயிடும். ஸோ அதனால தான் பெட்டரா யோசிக்கிறதுக்கு இதை சொல்லியிருக்கேன். ஓகே சரி. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஜாப்ஸ் அண்ட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் 125 days. இது நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அ பிளஸ் ரைட். ஸோ அப்போ அது ட்ரூ அப்படின்னு தெரியும் பொழுது நாட் ட்ரூ இது வராது. ஓகே இது ட்ரூ இல்லை 125 days. நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் அண்ட் appropriate route map to provide social protection and welfare system for the migrant workers. So avangalukku ஒரு to create an imaginative social protection and security system for migrant laborers. It is here that migrant commission could play an important role and should be given a mandate to prepare an appropriate social protection and welfare system for the migrant workers. So அங்க இருக்கிறதையே அப்படியே இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஸோ இங்க வந்து ஒரு ரூட் மேப் டு ப்ரொவைட் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஆனால் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகே 1 minute, we'll just check it on top. ஓகே ஸோ இங்கே இந்த பாயிண்ட் தான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவுமே நமக்கு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் இருக்கு, செகண்ட் பாயிண்ட்டும் இருக்கு. அடுத்தது த்ரூ திஸ் ஸ்கீம் தே அலோகேட்டட் 25 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ இங்கே 25 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் இருக்கு. ஸோ வில் சர்ச் தட். தே ஆர் நாட் அலோகேட்டிங் எனி செப்பரேட் ஃபண்ட்ஸ் ஃபார் திஸ் ஸ்கீம். ஸோ ஸ்கீம் இதுக்காக தனியாக எதுவும் அலோகேட் பண்ணுறேன்றாங்க. திஸ் ஸ்கீம் இஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபார் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ். சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் மட்டும்தானா? அப்போ இங்க கொடுத்துருக்க ஸ்டேட்ல நார்த் இந்தியன் ஸ்டேட் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. நம்ம நார்மலா வந்து ஸ்டேட்ஸ் பேரெல்லாம் பார்த்தோம்ல, மத்திய பிரதேஷ்ல மேலதானே இருக்கு, ராஜஸ்தான் எல்லாமே மேலதான் இருக்கு. அப்போ அதுதான் வந்து நெகட்டிவ். புரியுதா? இப்போ இன்டைரக்ட்னு சொல்ல போனா இதுதான் இன்டைரக்ட். சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டவுட் வருதோ இல்லை 25 இருக்கோ, நம்ம ஸ்டேட் பார்த்ததுனால அது என்ன ஸ்டேட்னு பார்த்ததுலேயே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ மணிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மணியோட ப்ளூரல் ஃபார்ம் தான் இந்த ஸ்பெல்லிங் சொல்றாங்க. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல they'll யூஸ் திஸ் வேர்ட். ஸோ அதுக்கு என்ன கரெக்டான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபண்டிங். ஸோ வீக்னஸ், ஹிண்ட்ரன்ஸ்னா தடை பண்றது, இன்ஃப்ளூயன்ஸ், டிஸ்கரேஜ் என்னது நம்ம தைரியம் எல்லாம் பண்றது, இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்காங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்காங்க. வேர் all these words லாம் வந்துட்டு இந்த பேராகிராஃப்க்கு இட் இஸ் நாட் நெசசரி. நெக்ஸ்ட் ஒன். ஸோ டிரான்சிஷன். ஸோ டிரான்சிஷன்னா என்னது? ஒரு சேஞ்ச் ரைட். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் பொழுது நமக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர். அடாப்டபிலிட்டினா புதுசா ஒரு விஷயத்தை நீங்க அடாப்ட் பண்றீங்க. ஸோ யூ வில் ஷோ சேஞ்ச் ரைட். நெக்ஸ்ட் எவல்யூஷன் இஸ் ஆல்சோ சேஞ்ச் பண்ற ஒரு விஷயம். ஆனா ரீமிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க திருப்பியும் ஒரு விஷயம் என்ன சொல்றது இருக்கிறதையே நீங்க இன்னும் பெட்டர் ஆக்குறீங்க. ஓகே ஸோ ரீமிஷன், ரீபேர், ஓகே ஸோ மாடுலேஷன், ஸோ சம்திங். ஸோ திருப்பியும் ஒரு விஷயத்த பண்றீங்க. இட் இஸ் நாட் சேஞ்ச், அடிஷன் டு சம்திங். சரியா? அப்போ நமக்கு இதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா வர முடியும். புரியுதா? Okay, so next one. So next one என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? Suitable for the given blank in the first paragraph. Okay, so scantily, rectly, sparsely. Okay, so இது வந்து தின்னா இருக்க ஒரு விஷயத்த narrow and தின்னா இருக்கு. Insufficient நமக்கு தெரியும். Inadequateனாலும் நமக்கு தெரியும், which is positive word. Okay, so sufficient இருக்குன்றத நம்ம adequate இருக்குன்னலாம். Scantனாலும் insufficient தான், இதுவும் negative word தான், which is like less இருக்குது, unpleasure இருக்கிறத மீன் பண்றாங்க. இதுவும் negative. Okay, so thin, narrowனாலும் negative. So இங்க ஒன்னு தான் பாசிட்டிவா இருக்கு. சரி, so இப்போ paragraph நமக்கு என்ன சொல்லுது? So paragraph கேத்த மாதிரி தான் நம்ம போட முடியும். So where is the blank? First paragraphலயே blank இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. First paragraphனா இதுதான். Okay, so blank 50,000 crore dash garib. So adequately use பண்ண முடியுமா? So adequately 50,000 crores the garib kalyan is, so blank is missing here. Districts of 6 states adequately Bihar. Okay, so இங்கேயும் அது blank இல்ல. ஓகே, ஸோ சப்போஸ் இதை வந்துட்டு மீனிங் ஆப்போசிட்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்கன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இதெல்லாம் வந்துட்டு
It's a negative word. Insufficient, இது வந்து sufficient. This is negative. இது வந்து unpleasured இருக்கு. இது thin and narrow இருக்கு நம்மளுது. இதுதான் நம்மளோட ஆன்சரா வரும். But then இங்க வந்து நம்ம blank இங்க வந்து printing error இருக்கு. But then இருக்கு அப்படின்னா நீங்க அந்த sentence வந்து பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கா அப்படின்னு பார்த்து we have to fit in this particular word. Okay, புரிஞ்சுதா? Okay, so this is how it goes. So ஒரு டாபிக்குமே கிளியரா பாருங்க because you had a very என்ன சொல்றது big explanation for everything சரியா. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் உள்ள நம்ம என்னன்றது இந்த செஷன் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ எல்லா செஷனும் ஒழுங்காக பாருங்க. See you guys tomorrow. Have a very great day. Thank you.